நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பிகாம் படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். அப்போது அவர் மோஜ் என்ற சமூக வலைதள செயலியை பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியை சேர்ந்த லிபின்ராஜ் என்ற 25 வயது இளைஞன் மோஜ் செயலி மூலம் அறிமுகமாகியுள்ளார். முதலில் நட்பாக பேசி வந்த லிபின்ராஜ் பின்னர் தினமும் செல்போனில் பேசி அந்த பெண்ணோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் காதலிப்பதாக கூறி லிபின்ராஜ் அந்த பெண்ணிடம் வீடியோ காலில் பேசி வந்துள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை ஆடைகள் இல்லாமல் வீடியோ காலில் பேசச் சொல்லி அந்த பெண்ணுக்கே தெரியாமல் அதை லிபின்ராஜ் புகைப்படமாக எடுத்து வைத்திருந்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் அந்த இளம் பெண்ணிடம் செல்போனில் தொடர்பு கொண்ட லிபின்ராஜ், நீ உடனே பெரியமேட்டில் உள்ள லாட்ஜிற்கு வர வேண்டும், இல்லையென்றால் உனது நிர்வாண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு விடுவேன் என மிரட்டி உள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் பெரியமேட்டில் உள்ள லாட்ஜுக்கு சென்றுள்ளார். கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு சென்ற லிபின்ராஜ் அந்த பெண்ணை லாட்ஜில் வைத்து மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 2 நாட்களுக்கு முன்பு செல்போனில் தொடர்பு கொண்ட லிபின்ராஜ் மீண்டும் லாட்ஜிற்கு வா என மிரட்டி உள்ளார். அதற்கு அந்த பெண், எனது பாட்டி இறந்து 3 நாட்கள் தான் ஆகிறது, என்னால் வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே லாட்ஜிற்கு வந்தபோதே அந்த பெண்ணின் மொபைலில் இருந்து தாயாரின் மொபைல் எண்ணை எடுத்து வைத்திருந்த லிபின்ராஜ் தனது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் ஆத்திரத்தில் அந்த பெண்ணின் தாயாரின் மொபைல் எண்ணிற்கு அந்தரங்க புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண்ணின் தாயார் இந்த சம்பவம் குறித்து திருவொற்றியூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் நம்பிக்கை மோசடி, பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கன்னியாகுமரியில் பதுங்கியிருந்த லிபின்ராஜை போலீசார் கைது செய்தனர். அப்போதுதான் லிபின்ராஜ் அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்தது தெரிய வந்தது. மேலும் இதுபோன்று வேறு எந்த பெண்களையாவது லிபின்ராஜ் மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களோடு, அதிலும் குறிப்பாக ஆன்லைன் பழக்கத்தை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரவணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.